கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இன்றைய தினம் தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்குன்னா என்ன? இதுல சொல்லப்பட்ட காரியம் அந்த எதிர் ஜனங்களுக்கு, எதிர் ஜாதி மக்களுக்கு, எதிர் நாட்டு மக்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனா நமக்கு தேவன் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் இந்த நேரத்தில், நான் இந்த காலை இன்றைய தினத்துல சொல்ல ஆசைப்படுகிறார்னா, நீங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை உங்க ஆபீஸ்ல கூட உடன் வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மேல் அதிகாரிகளா இருக்கலாம், தொழில் பண்றீங்களா, உங்களுக்கு எதிரான தொழில் இருக்கவங்க இருக்கலாம். அநேகர் எதிரிகள் உலகத்துல உண்டு, நண்பர்களோட எதிரிகள் உலகத்துல உண்டு. உங்களை கீழே எடுத்து போடலாம், உங்களை எப்படி உயர்வு தடுக்கலாம், இவங்க படிக்கிறதை எப்படி கெடுக்கலாம், இப்படின்ற காரியங்கள் அநேகர் உண்டு. அவங்கள பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஆகா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளுமே உங்களை நம்பி இருந்தோமே, ஆனால் அப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்கும். ஆனால் தேவன் என்ன இன்றைக்கு தினம் உங்களை சொல்ல ஆசைப்படுகிறார்னா, அவர்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர். இந்த வசனம் அது அழகா இருப்பாருங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இது ஒருவேளை அந்த நமக்கு உபாகமத்தில் அந்த காரியங்கள்ல நீங்க பார்க்கலாம். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரம் கூடயே இருந்துச்சு. அதன் மூலமாக பழைய ஏற்பாட்டின் சத்தியத்துல அது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம வாழ்கிறோம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட காலத்துல வாழ்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆத்மாவில் வாசம் பண்ணுகிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம எதிராளிகளை பார்த்து கொள்வார். ஒன்று என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லக்கூடிய தேவனோட சத்தியங்களை நம்ம விசுவாசிக்க வேண்டும். வேத வசனங்களை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதுல ரொம்ப அழகான ஒரு காரியம் உண்டு. நம்ம அடிக்கடி நம்ம நினைக்கிறது அது ஏதோ ஒரு மேம்போக்கில் அதை படிச்சுட்டு போயிடுறோம். உன்னை தொடுகிறவன் யார் கண்ணின் மணியை தொடுகிறானா? என் கண்ணின் மணியை தொடுகிறான். யார் சொல்றார்? தேவன் சொல்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப உங்களை தொட உங்களுக்கு எதிராக வரவங்க யாரை தொடுறாங்க? உங்களை தொடுறாங்களா, இல்ல உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறாங்களா? அது எப்பேற்பட்ட ஒரு சத்தியம் பாருங்களேங்க. நம்மளை தொடரலைங்க, அவங்க நம்மளோட உடன் இருக்கிற, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை தொட அவங்ககிட்ட முயற்சிக்கிறாங்க. ஏன்? உங்களுக்குள்ள தேவன் காரியங்கள் தெரியும். அவங்களுக்கு தேவன் உங்களுக்குள்ள இருந்த அநேக காரியங்கள் செய்வார்னு தெரியும், அநேக அடையாள அற்புதங்கள் செய்வார்னு தெரியும். அப்ப அதை தடுக்க வேண்டும், அதை விட்டு உங்களை விளக்க வேண்டும். அப்ப தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பது உலகத்தின் அதிபதிக்கு தெரியும். ஆனால் தான் உங்களுக்கு எதிராக அவன் நின்று கொண்டே இருப்பான். ஆனால் தான் பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். தொழில போட்டியா, வேலை பார்க்கிற இடத்துல போட்டியா, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். நீங்கள் அமர்ந்துருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யோசுவாட்ட சொன்னாரு. இன்றைய தினத்தை நீங்க பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்க, நாளைய தினத்தை அற்புதம் செய்வார்னு தேவன் சொல்லியிருக்காரு உங்களுக்காக. இன்றைய தினத்தை தேவனை விசுவாசிங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எதுக்கும் பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. ஏன்னா சகலத்தையும் ஜெயமாக முடிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப நீங்க அதை மட்டும் நம்புங்க. ஆமென். இதை ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் எதற்கும் பயப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு கற்பிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அந்த நிலையிலே நாங்கள் நிலையத்திற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் அவருடன் இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்வீர் என்பதை அவள் உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்திருக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.